ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்புல பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த விதத்துல இப்ப மானிய கோரிக்கையில பல்வேறு உதவித்தொகையை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உயர்த்தி வந்து கொடுத்திருக்காங்க. லைக் வந்து உதவித்தொகை நீங்க பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்ல வந்து மேரேஜ் ஆக போற மகன்கள் மகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான உதவித்தொகை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திருமண உதவித்தொகையை வந்து உயர்த்தி வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளா இருக்கோ இதை எப்படி வந்து அப்ளை பண்றது, என்னென்ன ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது இப்ப ரீசெண்டா மார்ச் மாசம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல்ல பல்வேறு நலத்துறை சார்பில் நலத்திட்டங்கள் சார்பில் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்துல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நலத்திட்டங்கள் உதவிக்கான அப்டேட் அப்படிங்கிறது மானிய கோரிக்கை மூலியமா பட்டியல் வந்து கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு நலத்திட்டங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல மானிய கோரிக்கையில வந்து இந்த வருஷத்துக்கான அப்டேட் அப்படிங்கிறது திருமண உதவித்தொகை 5000 ரூபாயாக வந்து பாத்தீங்கன்னா உயர்வு அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் 2000 ரூபாய் தான் வந்து உதவித்தொகையா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து அப்கமிங் டேஸ்ல நம்மளுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து உயர்த்தி வந்து கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினர்களின் மகன் மகள் திருமணத்திற்கு உதவித்தொகை வந்து 2000 இருந்து 5000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்க மின்கலம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 சக்கர நாற்காலி இருக்கு இல்லையா, சாரி சக்கர நாற்காலி, பேட்டரி நாற்காலிக்காக வந்து பாத்தீங்கன்னா 6.87 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக வந்து பேட்டரி ஆபரேட்டட் வீல் சேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இதன் மூலியமா ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து 6.30 கோடி செலவுல வந்து 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலம் பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலி இணைக்கப்பட்ட நவீன 3 சக்கர வாகனங்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மூளை முடக்குவாதம்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மின்கலம் பொருத்திய சக்கர நாற்காலி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படுறதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1.20 கோடி செலவுல வந்து தசை சிதைவு நோய், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் பல்வகை குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இயற்கை உபாதகக்கூடிய அந்த கழிவுக்கும் வகையிலான சர்க்கர நாற்காலி அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு வந்து காமன் வீல் சேர், இது கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். காமன் வீல் சேர் அப்படிங்கிறது வந்து 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத இந்த அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பாருங்க 131.25 கோடி செலவில் வந்து மாற்றுத்திறனாளிகளின் அனைவருக்கும் உதவி உபகரணங்கள் பெறுவதற்கு தன்னறிவு அடையும் திட்டம் அப்படிங்கறதுல மாநிலம் முழுவதும் வந்து சிறப்பு முகாம்கள் மூலம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது திறனாளிகளுக்கு வந்து உபகரணங்கள் வந்து வழங்கும் திட்டம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. காது கேட்காம இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காது கேட்கக்கூடிய அந்த திறன்கள் உள்ள அந்த டிவைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீல் சேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நடக்க முடியாம இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டம் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து கொடுக்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. 1.30 கோடியில வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள் அப்படிங்கிற வந்து வழங்கும் திட்டத்தை வந்து விரிவாக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. 40% மேல் பாதிக்கப்பட்ட மூளை முடக்குவாதம், தசை தசை சிதைவுகள் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2000 மாற்றுத்திறனாளிகள் அல்லது பெற்றோர்கள் சுய தொழில் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள உதவும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தி 2025 to 26 நிதியாண்டு முதல் வழங்கப்படும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நார்மலா ஒரு தையல் இயந்திரம் தான் கொடுத்திருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் இந்த மோட்டார் பொருத்திய அந்த தையல் மிஷின் வந்து கொடுக்கறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 10 வருடங்களுக்கு முன்னர் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள் பெற்ற பயனாளிகளுக்கு மீண்டும் புதிய மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா பழுதடைந்த உபகரணங்கள் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து புதுசா வந்து மீண்டும் வந்து என்ன பண்றாங்கன்னா தையல் மிஷின் வந்து கொடுக்கறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்களின் இயற்கை மரணம் ஈமச் சடங்கிற்காக உதவித்தொகை வந்து 30,000 உயர்வு அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து
மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினர்கள் இயற்கை மரணமாகவும் இல்ல ஈம சடங்கிற்காகவும் வந்து வழங்கப்படும் உதவித்தொகை இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு 17,000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 17,000த்துல இருந்து 30,000 ரூபாய் வந்து உயர்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த இயர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நடைமுறைக்கு வந்து வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான ஸ்கீம்ஸ் இப்ப நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து காதுல போய் சேரட்டும். கண்டிப்பா அவங்க வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.